வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சு நான் சொல்ற மாதிரி நீங்க நடக்க போறீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே செல்வந்தர்களாக போறீங்கன்னு அர்த்தம். வீடு கட்டணுமா? வீடு கட்டிடுவீங்க. என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வரணும், வந்துடும். எனக்கு எந்த கடனும் இருக்கக்கூடாது. என்னோட வருமானத்துக்கு மேல் எனக்கு வருமானம் வரும். கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். அதை முதல்ல நீங்க நம்புங்க. நம்பி இந்த வீடியோவை கேளுங்க. பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? நம்மள மீறிய ஒரு சக்தி. அது எதுவா வேணா இருக்கலாம். சிவனா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், புத்தரா இருக்கலாம். நீங்க எந்த கடவுளை நம்புறீங்களோ அதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் தான் நம்மளோட காலையிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. நான் நைட்டு தூங்கும் போது நாளைக்கு காலையில இருந்து நான் எந்திரிச்சு படிக்க போறேன். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த வேலைக்கு போக போறேன். நாளைக்கு காலையில எந்திரிச்சேன்னா எனக்கு கரெக்டா இருக்கும். நான் இத பிளான் பண்ண போறேன். இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி நடக்க போறேன். நான் இவ்வளவு சம்பாதிக்க போறேன். நைட்டு நல்லா பிளான் பண்ணுவோம். காலையில எந்திரிக்கவே மாட்டோம். இது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட கட்டுப்பாடு தான். அந்த பிரபஞ்சத்தை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். நம்ம கட்டுப்பாட்டுல பிரபஞ்சம் வரும்போது நம்ம நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும். பிரபஞ்சத்தை நம்புங்க. உங்க கடவுளை நம்பி பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலியா நம்புங்க. பிரபஞ்சம் உங்களை ரிச் ஆக்கிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. நன்றி சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி. இறைவா நன்றி. என்ன ரொம்ப பெரிய பணக்காரனாக்கிட்ட. எனக்கு இப்போ நான் ரொம்ப செல்வந்தரா வளமா இருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். நீங்க நம்பணும். நீங்க ஒரு பணக்காரன் நம்பினாதான் அது நடக்கும். நம்பிக்கை பிரபஞ்சம் நடத்தும். பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க நம்புறத நடத்தி கொடுக்கும். அது ஆழமா நம்பணும். நீங்க நம்புறீங்கன்றத பிரபஞ்சத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அது உண்மையாகும். நிச்சயமாக அது உண்மையாகும். பிரபஞ்சம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீ இதுதான், நான் இப்படிதான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப கடன் தொல்லையில இருக்கும். இருந்தாலும் ஒரு நம்புங்க, நான் பணக்காரனா இருக்கேன், எனக்கு செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்பி இதை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிட்டு இந்த தியானத்தை ஆரம்பிங்க. அமைதியா அமரக்கூடிய ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க கண்களை மெதுவா மூடு. இல்ல என்னால உட்கார முடியல, ஒரு முதல் 2 நாள் ரொம்ப சோம்பேறித்தனமா தாங்க இருக்கும். உட்கார்ந்துதான் தியானம்னு கிடையாது. மனசோட ஒருநிலைப்படுத்துற எந்த ஒரு விஷயமும் தியானம் தான். படுத்துக்கிட்டோ ரிலாக்ஸா சாஞ்சுக்கிட்டோ எப்படி உங்களால பண்ண முடியுமோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆரம்பிக்கிறது தான் முக்கியமே. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அது கட்டுப்பாட்டுல போயிடும். அமைதியா உட்கார்ந்து மெதுவா உங்க கண்களை மூடுங்க. ஆழமான ஒரு மூச்சை இழுத்து மெதுவா வெளியிடுங்க. ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் உடல் சுமூகமாகிறது, உங்கள் மனம் அமைதியாகிறது அப்படின்னு நம்புங்க. ஒரு காம் அண்ட் ஃபோக்கஸ். நல்ல உங்க உள்ளே இருக்கும் ஒவ்வொரு மூச்சையும் கூர்ந்து கவனிங்க. நீங்க உள்ளிருக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் பிரபஞ்சம் ஒரு சக்தியே உங்களுக்கு தருது. இதை நம்புங்க. நம்பிக்கிட்டே பண்ணுங்க. வெளியிடும் ஒவ்வொரு மூச்சும் எல்லா சந்தேகம், பயம், குறைபாடுகளையும் அகற்றுகிறது அப்படின்னு நம்புங்க.
நீங்க இப்போது திறந்த மனதுடன் செல்வத்தை வரவேற்க தயாராக இருக்கிறீர்கள். அடுத்து இதை ரிலாக்ஸா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டு அடுத்து மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன், செல்வ கற்பனை. உங்களோட கண்ணை மூடி இருக்கு இல்லையா, அந்த நிலையில உங்க மனக்கண்ல நீங்க ஏற்கனவே செல்வம் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். உங்கள் கைகளில் பணம் இருக்கிறது. உங்கள் வங்கி கணக்கு வளமாக இருக்கிறது. அந்த பணத்தால் நீங்கள் விரும்பியதை வாங்குகிறீர்கள். உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள். ஒவ்வொரு ரூபாய், ஒவ்வொரு வாய்ப்பும் உங்கள் பக்கம் எளிதாக வருகிறது. இந்த விஷுவலைசேஷனை உங்களோட மனக்கண்ணுல நீங்க கற்பனை செய்யுங்க. அது உண்மைன்னு நம்பி கற்பனை செய்யுங்க. உங்க மனசுக்குள்ள இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. நான் செல்வத்திற்கு உரியவள் அல்லது உரியவள். பணம் எளிதாக எனக்கு வந்து சேர்கிறது. என் வாழ்க்கை வளமும் வளமையுமாக உள்ளது. இந்த 3 லைனை சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை மணி நேரமானாலும் சரி. அந்த வார்த்தை ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். உள்ளத்தால் உணர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. இது ஒரு 15 நிமிஷம். அடுத்து மறுபடியும் மூச்சு ஆழமா இழுத்து ஆழமா விடு. நீங்க எவ்வளவு மணி நேரம் வேணாலும் சொல்லலாம். 20 நிமிஷம், முதல்ல ஒரு 15 நிமிஷம், அப்புறம் உங்களை மீறி உங்களோட தியானத்தோட ஆழத்தை பொறுத்து இருக்கு. ரிலாக்ஸா இத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வளைமை உங்கள் ஆழ்மனதில் உறுதியாக நம்பப்பட்டு விட்டது அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நன்றி உணர்வு, தேங்க்ஃபுல்னஸ் மனசுல எடுத்துக்கோங்க. நீங்க ஏற்கனவே வளம் பெற்றவர் என்று நம்புங்கள். மெதுவாக உங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து வெளியிடுங்கள். உங்கள் விரல்கள், கால் விரல்கள் மெதுவாக அசையட்டும். கண்களை மெதுவாக திறக்கவும். இந்த அமைதியையும் நம்பிக்கையும் உங்கள் நாளில் எடுத்து செல்லுங்கள். செல்வம் எப்போதும் உங்களை நோக்கி பாய்ந்து வருகிறது. நடக்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த நாளை கடந்து போயிட்டே இருங்க. காலையிலயோ இரவோ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்ததா நம்புங்க. பிரபஞ்சம் நீங்கள் நம்புற கட்டுப்பாட்டில் வரும். அதாவது நீங்கள் நினைத்த கட்டுப்பாட்டில் வரும். பணம் கொட்டும், நிச்சயம். பிரபஞ்சம் அதை நடத்தும். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி ஷேர் பண்ணுங்க. இல்லை இந்த 30 நிமிஷம் இந்த தியானத்தை உங்களுக்கு வழிகாட்டணும், 30 நிமிஷம் உங்ககிட்ட இந்த தியானத்துக்கு யாராவது வழிகாட்டணும்னா இதே சேனல்ல 30 நிமிஷம் செல்வத்தை ஈர்க்கும் தியானம்னு 30 நிமிஷம் என்னோட சேர்ந்து நீங்க தியானம் பண்றதுக்கு ஒரு பதிவு இருக்கு. அதை பாருங்க. நன்றி.